வணக்கம் நண்பர்களே. நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய கூலி திரைப்படம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் அவர் நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு. அது என்னென்ன தவறுகள், அதை எல்லாத்தையுமே எப்படி அவர் மாற்றி அமைச்சிருந்தாருன்னா இது ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இது முழுக்க முழுக்க ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸோ படம் பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் இந்த கூலி திரைப்படத்தினுடைய கதையை வந்துட்டு நான் கொஞ்சமாக திருத்தி வேற ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோன்னா எழுதி வச்சிருக்கேன். அதையுமே நான் சொல்கிறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். சரி வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நம்ம லோகி அவர்களுடைய முதல் தவறு என்னன்னா, இந்த திரைப்படத்தில் 2 ஜானரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஆனால் அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் விட்டுருக்காரு. அதுதான் அவர் பண்ண முதல் தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த 2 ஜானர் என்னென்ன அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் கமர்ஷியல் ஆக்ஷன். இந்த 2 ஜானரையும் தான் கனெக்ட் பண்ண பார்த்துருக்காரு. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் நான் எதை சொல்கிறேன்னா அந்த எலக்ட்ரிக் சேர் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். கமர்ஷியல் ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஒரு கம்பெனியில் கூலியால் வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியுடைய ஓனரோட பையன் வந்துட்டு இப்போ தப்பான வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனை எப்படி இப்போ இருக்கக்கூடிய ரஜினி கொள்றாரு இப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஜானர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல சொதப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை அவர் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சைஃபை ஆக்ஷன் திரைப்படம் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் மார்க் ஆண்டனி அண்ட் 24 அப்படின்னு சொல்லிட்டு 2 சைஃபை ஆக்ஷன் திரைப்படங்கள் இருக்குது. அந்த 2 திரைப்படங்கள்லையுமே சயின்ஸ் ஃபிக்ஷனும் சரி ஆக்ஷனும் சரி கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நீங்கள் 24 திரைப்படத்தை எடுத்துட்டீங்கன்னா அதில் அந்த டைம் வாட்ச் இல்லைன்னா படத்தோட கதையே நகராது. அதே மாதிரி மார்க் ஆண்டனி திரைப்படத்தை எடுத்தீங்கன்னா அதில் அந்த டைம் ஃபோன் இல்லைன்னா படத்தினுடைய கதையே நகராது. ஆனால் இந்த கூலி திரைப்படத்தை எடுத்துக்கோங்க, அந்த எலக்ட்ரிக் சேர் இல்லைன்னா படத்தினுடைய கதை நகராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நகரும். ஏன்னா நம்ம நாகார்ஜுன அவர்களுக்கு கீழே சத்யராஜ் அவர்கள் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு அவர் சாவார், அப்புறம் நம்ம தேவா உள்ளே வர்ற மாதிரி காட்ட முடியும். அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆகணும்னா அதுக்கு எலக்ட்ரிக் சேர் தான் கண்டிப்பாக தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம சத்யராஜ் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டராக கூட இருக்கலாம். அவர் வந்துட்டு அந்த கம்பெனிக்குள்ளே என்ன அவங்க இல்லீகலாக ஸ்மகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கூலி ஆளாகவே உள்ளே வராரு. அப்படி உள்ளே வந்தவர் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கும் போது நம்ம சௌபின் பார்த்துடுறாரு. அப்பா அவரை கொலை பண்ணுற மாதிரி கூட வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நாகார்ஜுன அவர்களுக்கு கீழே சத்யராஜ் அவர்கள் வரணும். இதுதான் சிச்சுவேஷன். ஸோ இந்த சிச்சுவேஷனை நீங்கள் எலக்ட்ரிக் சேர் மூலமாக தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறலாம் கிடையாது. அதுக்கு பல வழிகள் இருக்குது. இல்லை அதெல்லாம் போரிங்காக இருக்கும், பட் எலக்ட்ரிக் சேரை வச்சு உள்ளே வர்ற மாதிரி காட்டினா கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்டை படம் ஃபுல்லாக கொண்டு வர்ற மாதிரி ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் நம்ம எலக்ட்ரிக் சேரை காட்டிட்டு நம்ம சத்யராஜ் அவர்கள் எப்படி உள்ளே போகிறாருங்கிற வரைக்கும் மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுட்டு ஸ்கிரிப்டை வேறு பக்கமாக கொண்டு போகிறதுங்கிறது அன்அக்செப்டபுளாக தான் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் சேரை வந்துட்டு படம் ஃபுல்லாக கொண்டு வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை அப்படியே தூக்கி வீசிட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்டை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த எலக்ட்ரிக் சேர் மேட்ரு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதை நம்ம அடுத்த படத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்டை வச்சு ஒரு ஆக்ஷன் ஜானருக்குள்ளே போகணும்னு நினச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஆனால் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனையும் கூடயே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் மறந்துட்டார் போல. அதனால் 2 ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் போகுது இந்த இடத்துல அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2வது தவறு ரைட்டிங்கில் இவர் எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம நாகார்ஜுனா கேரக்டருக்கு அந்த எலக்ட்ரிக் சேருடைய நீடே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு அவருக்கு அவசியமே இல்லை. எலக்ட்ரிக் சேரை வச்சு தான் வந்துட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு. ஸோ ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம நாகார்ஜுனா அவர்களுமே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், எப்படி வேணால் அவர் நினச்சா டிஸ்போஸ் பண்ண முடியும். ஆனால் எதுக்காக நம்ம சத்யராஜ் அவர்களுடைய அந்த எலக்ட்ரிக் சேருக்காக அவர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ரைட்டிங் தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் வேணும். ஸோ அதை நான் வந்துட்டு திருத்தியிருக்கேன். அதை நான் என்னுடைய கதையில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் என் கதையை சொல்கிறப்போ அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. ஆனால் அடுத்த மிஸ்டேக் எங்கே ரைட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷௌபினை வந்துட்டு எதுக்காக ரஜினிகாந்தையும் ஸ்ருதிஹாசனையும் போய் புதைக்க சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இந்த படத்தில் இருந்திருக்காது. ஸோ ஷௌபின் வந்துட்டு ஒரு போலீஸ்காரர், அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருக்காரு. அவர் வந்துட்டு இப்போ சிக்கிட்டாரு. ஸோ இப்போ அவரை கொன்று போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கொண்டு போய் போட்டால் இதுக்கு மேலே எந்த போலீஸ்காரனும் நம்ம கேங்குக்குள்ளே வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக நம்ம ஷௌபினை வந்து புதைக்க சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ரஜினிகாந்தை ஏன் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க ஆளுங்களே போய் கொன்று போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே கூட நம்ம ஷௌபினோட பணத்தை போட்டு வந்திருக்கலாம். புதைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க தான் பெரிய கேங்ஸ்டர்ஸ் ஆச்சு, இவங்களை பார்த்தா போலீஸ்காரங்களே பயப்படுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். பட் ஏன் நம்ம ரஜினிகாந்தையும் ஸ்ருதிஹாசனையும் போயிட்டு அந்த பணத்தை புதைச்சிட்டு வர சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய சுவாரஸ்யத்துக்காக ரைட்டிங்கில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மொத்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி தான் இருக்குது. ப்ராப்பரான ரைட்டிங் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப் உடைய மைனஸாகவே இருக்குது.
செகண்ட் ஹாஃப் முழுக்கவே வந்துட்டு நிறைய கேள்விகளோட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே ஆடியன்ஸ்க்கு புரியாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இன்ஸ்டா ரீல்ஸ்லேயே நிறையா வந்துருச்சு. இப்போ எல்லா யூடியூபர்ஸும் போட்டு பொழந்துட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்துட்டு வீடியோ காலில் தான் ரச்சிதாவை பார்த்துட்டாங்க. அப்போவே அவங்களுக்கு வில்லின்னு தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் ரச்சிதா கூப்பிட்ட உடனே ஏன் ஸ்ருதிஹாசன் போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுறதுக்கு ஏன் உபேந்திராவை அனுப்பல, சண்டை போட தெரியாதவங்களை போய் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு ஒப்பேத்தினாரு. பட் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாகவே ரைட்டிங் இல்லை. எஃபர்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள்னு கிளியராகவே தெரிஞ்சுது. ஸோ இந்த ரைட்டிங் மிஸ்டேக்ஸையும் தாண்டி பேன் இண்டியா படமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாரு. உதாரணத்துக்கு கேரக்டர்ஸ் வந்துட்டு நிறையா உள்ளே கொண்டு வந்துட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். உபேந்திரா கேரக்டர் இந்த திரைப்படத்திற்கு தேவையில்லை. ரச்சிதா கேரக்டர் இந்த திரைப்படத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. தாஹா கேரக்டர் நம்ம ஆமிர் கான் பண்ண கேரக்டரும் தேவையில்லை. ஸோ ரச்சிதா கேரக்டர் தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னதுனாலேயே நம்ம நாகார்ஜுன அவர்களுடைய பையனாக ஒருத்தர் வருவார், அந்த கேரக்டருமே தேவையில்லை. ஏன்னா இவங்க இல்லைன்னா அவரும் தேவையில்லை தானே. ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தில் பேன் இண்டியாக்காக நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களாம் தேவைப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது சாங் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ மோனிகா சாங்குன்ட்டு கிடையாது, சிக்கிட்டு வைப்புமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவா வந்துட்டு ஒரு மேன்ஷன் ஆரம்பிச்சிருக்காரு, அதில் வந்துட்டு சாங்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம லோக்கி அவர்களுடைய எலமெண்ட்டே கிடையாது. அதே மாதிரி மோனிகா சாங் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சுச்சுவேஷனை ரைட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எழுதும் போதே மனசாட்சி குத்தி இருக்கும், டே இதெல்லாம் வந்து வைக்க வேணாம், இந்த படமே கெட்டு போயிரும்னு சொல்லி எழுதும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்துட்டு பேன் இண்டியா லெவல் போகணுமே, அதுக்கு ஒரு ஐட்டம் சாங் வேணுமேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு பாட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. பாவமாக இருக்கு அவரை பார்த்தா. அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்காக அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த தெய்வம் நின்று கொல்லும் மது அன்னிக்கே கொல்லும்னு சொல்லிட்டு தத்துவம் பேசுறது, இதெல்லாமே இந்த படத்துக்கு எதுவுமே தேவையில்லாத எலமெண்ட்ஸ் தான். ஸோ பேன் இண்டியன் லெவலில் போகணும், வைடர் ஆடியன்ஸை இந்த படம் ரீச் பண்ணணுங்கிறதுக்காகவே, அதுவும் ரஜினி படம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய ஸ்டைலை மொத்தமாக விட்டு கொடுத்துட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து இவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இந்த படத்தில் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான தப்பு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வாயால் நரேட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாரு. அது வந்துட்டு இந்த படத்துக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி கைதி திரைப்படத்துலையுமே இதே மாதிரி பண்ணியிருப்பாரு. நம்ம கார்த்தி அவர்கள் வந்துட்டு அவருடைய முழு கதையுமே அவருடைய வாயாலேயே சொல்லி முடிச்சிருவாரு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் போக மாட்டாங்க. ஏன் அந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னா, அந்த படம் ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரியான கதையாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஃப்ளாஷ்பேக்கு தனியாக போனாங்கன்னா பகலெல்லாம் காட்டணும். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா படத்தோட ஒட்டி இல்லாமல் தனியாக தெரியும். அதனால் வந்து பார்த்தோன்னா அப்படி பண்ணி நம்ம கார்த்தி அவர்கள் வாயாலேயே நரேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வச்சுட்டாங்க. ஸோ அது அந்த படத்தினுடைய ஃப்ளோவை வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க. பட் இந்த படத்துக்கும் அதே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணது ஒஸ்ட் ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷத்துக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை தாராளமாக ஷூட் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி பண்ணாமல் வாயாலே நரேட் பண்ணிட்டு சும்மா ரஜினிகாந்த் அவர்களுடைய டிஏஜிங் போர்ஷன்ஸை காட்டணுமே, அப்போ தான் ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்தாங்கடா உங்கள் பழைய தலைவரை பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீன் மட்டும் ஓட்டி காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கு அவங்க தனியாகவே ஒரு 30 நிமிஷத்தை இந்த படத்தில் ஒதுக்கியிருந்தாங்கன்னா நிஜமாலுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து இருக்குது. ஸோ ஒரு முழுக்க லோகேஷ் கனகராஜ் திரைப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கைதி மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்த எந்த திரைப்படமுமே அவருடைய படமே கிடையாது. ஏன்னா கைதி திரைப்படத்தில் ஹீரோயின் வைக்கணும் அல்லது சாங்ஸ் வைக்கணும், அப்போ தான் படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் தனக்கு என்ன வருதோ தான் என்ன நினச்சனோ அதை மட்டும் படமாக்கியிருப்பார். அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த படம் நின்று பேசுது. ப்ரோ விக்ரம் கூட சொல்லலாமே, அதுவும் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் படத்தில் கூட பத்தலை அப்படிங்கிற சாங்கு கமலஹாசனுக்காகவே ஆட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த பாட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம கமலஹாசன் அவர்கள் அரசியல் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த ஒரு காம்ப்ரமைஸ் கூட கைதி படத்தில் இருக்காது. தான் என்ன நினச்சனோ அதை மட்டுமே முழுக்க எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ மாநகரம் கூட விட்டுருங்க, அது அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் கிடையாது. அதுவும் இல்லாமல் அது அவருடைய ஃபர்ஸ்ட் படம். பட் கைதியில் இருந்தது அவருடைய ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன கேட்டால் நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவரை வச்சோ அல்லது விஜய் அவர்களை வச்சோ இல்லை கமலஹாசன் அவர்களை வச்சோ கைதி மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ சாங் ஆட் பண்ணும், அப்போ தான் பேன் இண்டியா லெவலில் போகும். இல்லை இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு 10 நடிகர்களை இந்த படத்தில் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க வேண்டாம். கைதி மாதிரி ஒரு படம் தலைவரை வச்சு எடுங்க, 1000 கோடி தானாக வரும். சரி, ஓகே நண்பர்களே, கூலி திரைப்படத்திற்கு நான் வந்துட்டு ஒரு தனி ஸ்க்ரீன் பிளே வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி இந்த வீடியோவே டியூரேஷன் அதிகமாக போனதுனால நான் வந்துட்டு அடுத்த வீடியோவாக அதை தனி வீடியோவாகவே நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்னுடைய ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.